சார் கடந்த சமீப காலங்களா தகவல் அறிவு உரிமை சட்டத்துல ஆணையோட செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ட்டு வலைதளத்துல நிறைய பார்த்துருக்கோம். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? நல்ல கேள்வி. இந்த தகவல் உரிமை சட்டம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. சாமையான மக்கள் கூட அரசு நிர்வாகங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அரசுடைய செயல்பாடுகள், அரசு அலுவலர்களுடைய செயல்பாடுகள் வெளிப்பட தன்மை இருக்கணும், ஊழல் ஒழிக்கணுன்றதுக்காக இந்த தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த தகவல் உரிமை சட்டம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள், எங்களை போன்ற சமூக அடுக்கெல்லாம் இது இரண்டாவது சுதந்திரமாக நாங்கள் கருதி போற்றி வந்தோம். இந்த சூழல்ல கடந்த 2 ஆண்டுகளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த தகவல் ஆணையத்தின் செயல்பாடு வேற, இந்த 2 ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள தகவல் ஆணையத்தின் செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணம் சொல்றேன், நான் நிறைய மனுக்களை மாநில தகவல் ஆணையத்துக்கு 2வது மேல்முறையீடு பண்ணியிருக்கேன். அந்த மனுக்களை எவ்வளவு நாள பரிசீலனை செஞ்சு நடவடிக்கை எடுக்க முடியல. ஒரு கால வரப்பு நிர்ணயிக்கப்படாத காரணத்தினால வருஷக்கணக்கா பெட்டிகள் இருக்கு. இப்ப இந்த மனு பாருங்க, இதை நான் அனுப்பிச்சு 31/5/2025, அதாவது 1 வருஷத்துக்கு முன்னால மேல்முறையீடு மனு பண்ணியிருக்கேன். இந்த மனுவை இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னால நீங்க வேற ஒரு ஃபார்ம் இருக்கு, அதுல நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. இந்த புதிய மனுவுக்கும் பழைய மனுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, புதிய மனுவுல பிறந்த தேதி, வருஷம், பாலினம் கேட்கிறாங்க. அதெல்லாம் அது இல்லை. இங்களை மனுதாரர் ஆணினமா, பாலினம் ஆனா பெண்ணா, இந்த பிறந்த தேதி கேட்கறதுனால என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? இது ஒரு காரணம் சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னால இந்த மனுவை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க, மீண்டும் அனுப்ப சொல்லி. இதனால என்னன்னா, இந்த மனு போறவங்க ஏற்கனவே இந்த மனு தயார் பண்றதுக்கு, இந்த மனு அனுப்புறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு பொதுத்தொழில் அலுவலர் பதில் கொடுக்காம, அதுக்கு மேல மேல்முறையீட்டு அலுவலரும் சரியான பதில் கொடுக்காதனாலே 2வது மேல்முறையீடு போறோம். அவங்க வருஷக்கணக்கில் வச்சுட்டு திரும்ப 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 எங்களுக்கு மனு அனுப்பிச்சு இதை சரி செஞ்சு அனுப்புங்கன்றது. இந்த இந்த தகவல் கொடுத்துருக்காங்க, அது திருப்பி மீண்டும் கேட்கறது. தகவல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்றான், இல்ல கொடுத்த தகவல் தவறுன்னு சொல்லி அனுப்புறான், இது உங்களுக்கு திருப்தியானு மீண்டும் கேட்கிறாங்க. இப்படி வருஷக்கணக்கில் 2 வருஷத்துக்கு முன்னால என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலேயே 100க்கு மேற்பட்ட மனுக்கள் நிலுவ விசாரணையில் இருக்கும்போது அந்தந்த மாவட்டத்துக்கே மாநில தகவல் ஆணையர் விசாரணை அப்படி விசாரணை செய்யற போது மனுதாரருக்கு, எங்களை போன்ற மனு செய்யறவங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்குமே அது எளிமையா இருந்துச்சு. அந்தந்த மாவட்டத்துல விசாரணை கலந்து கொண்டாங்க, முடிவுகள் ஓரளவுக்கு எட்டப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல மனுக்கள்லாம் மாநில தகவல் ஆணையம் தூங்குது. இதை நம்பர் பண்றது 1 வருஷத்துக்கு முன்னாலே நம்பர் பண்றாங்க. அப்பயே கூட இந்த மனுவை நீங்க திருப்பி அனுப்புன்னு சொல்லாம 1 வருஷம் கழிச்சு இப்பத்தே மனுவை திருப்பி நீங்க புதிய மனுவை அனுப்புங்கன்றாங்க. இன்னும் இதை அனுப்பிச்ச பிறகு இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இவங்க அனுப்புவான்னு தெரியல. இந்த மாதிரி செயல்பாடு செய்யற போது என்ன செய்யலாம்? இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள், அரசு நிர்வாகங்கள்ல என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை அவங்க ஒரு மனு போட்டுருக்காங்க, ஒரு பிரச்சனைக்காக அரசு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இதை தெரிஞ்சுக்கிறக்கூடிய உரிமை இதுல இருக்கு. ஆனா இப்ப அதையும் தடை செய்யற விதமா செய்யறாங்க. மீண்டும் மீண்டும் மனதாரவே கேட்டுனால மன உளைச்சல். இதுக்கு மேல இப்ப மத்திய அரசு பாருங்க, முதல்ல ஒரு பதிவு தபால் அனுப்பிருந்தோம், 30 ரூபாய் அனுப்பிச்சோம். இந்த தபால் துறையை சேவை நோக்கத்தோட துவங்கப்பட்ட ஒரு அமைப்பாக. ஆனா இன்னைக்கு பாருங்க, 30 ரூபாய் அனுப்பிச்ச ஒரு தபால் இன்னைக்கு 70 ரூபாய்க்கு மேல போயிருது. குறைஞ்சபட்சமே 70 ரூபாய். இப்ப சென்னைக்கு அனுப்புனா 80 ரூபா 90 ரூபா ஆகுது. அப்ப இப்படி 2 தடவை 3 தடவை ஆணையம் திரும்ப திரும்ப அனுப்பிச்சா ஒரு சாமானிய மக்கள் எவ்வளவு தபாலுக்கு செலவழிப்பாங்க? ஏன் ஆணையம் இந்த முரண்பாடு? எதற்காக அரசு அதிகாரிக்கு சாதகமா அந்த ஆணையம் செயல்படுறாங்க? இல்ல சார், இப்ப புரியல. பொது தகவல் அலுவலர் 30 நாளுக்குள்ள தகவல் தரணும்னு சொல்றாங்க. ஆமா. அப்போ ஆணையத்துக்கு எந்த கட்டுப்பாடு இல்லையா சார்? ஆணையத்துக்கு கால வரை நிர்ணயம் செய்யாதனால வருஷ கணக்கில் தூங்குது. இப்ப இது சம்பந்தமா சமூகம் ஒன்று கூடி இந்த இதுக்கு ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா இவ்வளவு நாள் விசாரிச்சு திரும்ப சொல்லணும். அந்த கால வரை நிர்ணயம் செய்யப்படாதனால அவங்க இதை சாதகம் எடுத்துட்டு அரசாங்கத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சாதகமா இன்னைக்கு ஆணையம் செயல்படுவதாக மக்கள் பகிரங்கமா சொல்றாங்க. வருஷக்கணக்குல காலதாமதமான நீதி, மறுக்கப்பட்ட நீதினு சொல்றாங்க. ஆனா இவங்க வருஷக்கணக்கில் தூங்குதே மனுக்கள். ஒரு சாதாரண விஷயம், ஒரு விவசாயி இருக்காரு, அவர் நிலத்துல ஒரு பட்டா மாறுதல் ஏற்பட பிரச்சனை, இல்ல கூட்டு பட்டாவில் உள்ள பிரச்சனையை கேட்கிறாரு, அவர் உரிமைய அவங்க செய்யல, ஏதோ தகவல் உரிமை சட்டத்தில் இருக்கிறாரு.
அரசு அதிகாரிகள் வந்து பொதுத்தலைவர் வந்து 30 நாளா சரியா தகவல் கொடுக்கல, தப்பா கொடுக்குறாரு, மேல்முறையீடு பண்ணாரு, அங்கேயும் இதே நிலைமை. அப்ப இதை எடுத்து ஆணையம் போறாங்க. ஆணையம் வந்து வருஷக்கணக்கில் வரும்போது அது மறுக்கப்படுதல நீதி. ரெண்டாவது இப்படி மீண்டும் மீண்டும் மனுக்களை திருப்பி அனுப்புறது, மீண்டும் மீண்டும் நம்மகிட்டே வழக்கம் கேட்கிறது. ஏன் மொபைல் நம்பர் இருக்கு, ஒரு போன் பண்ணி அரசாங்க மக்கள் வரி பணத்துலதான் ஆணையம் செயல்படுது, ஆணையர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப ஆணையம் வந்து அதுல இருக்க போன் நம்பர்ல இந்த மனு திருப்தியா, விசாரணைக்கு வரீங்களா என்னன்னு கேட்கலாம்ல. அதை விட்டு மீண்டும் மீண்டும் தபால் அனுப்பிச்சு அப்ப திரும்ப அனுப்ப முடியாத சூழ்நிலையில, அதாவது இந்த தகவல் உரிமை சட்டத்தை வந்து கேள்வி கொடுத்தாரு. அப்ப மக்கள் என்ன இப்படி செயல்படாம இருந்து அரசு அதிகாரி சாதமா செயல்படுறது, எந்த நோக்கத்துக்காக இந்த திட்டம் கொண்டு வந்ததோ அது நிறைவேறல. அப்ப இந்த ஆணையம் தேவையா? இப்ப இந்த தகவல் ஆணையத்துல வந்து படிவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த படிவம் வந்து அரசால நிர்ணயிப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட படிவமா, இல்ல உங்களை மாதிரியான பொது சேவை நோக்கத்தில் உள்ள ஆளுகிட்ட கருத்து கேட்டு உருவாக்கப்பட்ட படிவங்களா? இது எப்படி சார் இந்த படிவம்ன்றது? சார், இந்த ஆணையம் உருவான காலத்துல இருந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அது அரசா தனியாரான்னு தெரியாது. ஆனா இப்ப வரக்கூடிய வந்த சமீபத்தில் வந்த தகவல் ஆணையர் வந்து அவர் ஒரு ஃபார்மெட்டை தயார் பண்றாரு. அதுல வந்து தேதி மாசம் வருஷம், பிறந்த தேதி மாசம் வருஷம், அதுக்கப்புறம் பாலினம், இதை புதுசா அதுல சேர்த்திருக்காங்க. இதை சேர்த்ததுனால ஆணையத்திற்கோ அல்லது மனுதாருக்கு எந்த விளையாடு நன்மை கிடைக்குதா? ஆனா பெண்ணா தெரிஞ்சு என்ன செய்ய போறாங்க? பேரை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாதா சாதாரணமா? சரி, பிறந்த தேதியை வச்சு என்ன செய்ய போறாங்க? அப்ப ஏதாவது ஒரு காரணம், ஒரு அற்ப காரணத்தை வச்சு இந்த மனுக்களை மீண்டும் மீண்டும் அனுப்பிச்சு பொதுமக்களை, அதாவது ரொம்ப விளிம்பு நிலையில் உள்ள மக்களை வந்து இது காயப்படுத்துற மாதிரி இருக்கு. செலவு யாரு பண்றது? திரும்ப திரும்ப தபால் செலவு. இப்ப முதல்ல எல்லாம் வந்து தேனி மாவட்டத்துல வந்து விசாரணை பண்ணாங்க 6 மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா இன்னைக்கு சென்னைக்கு வர சொல்றாங்க. நாங்க கடற்கோடி தேனி மாவட்டம், இங்க இருந்து வரனா ஒரு 12 மணி நேரம் நாங்க பயணம் செய்யணும். எவ்வளவு எங்களுக்கு எதுவும் கொடுக்குறீங்களா? தகவல் தராத அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா அவர்கிட்ட இருந்து தகவலை வாங்கி கொடுத்து ஏன் தகவல் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா எங்களை வந்து இங்க இருந்து சென்னைக்கு கூப்பிடுறது, இங்க விசாரணை பண்றதில்ல, அதுக்கான செலவு. ஆனா அரசு தகவல் தராத அரசு அதிகாரிகளுக்கு நீங்க படி கொடுக்குறீங்க, பயண படி கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அது வரதுக்கு கொடுக்குறீங்க. ஆனா மக்களுக்கு என்ன நன்மை அதனால? ஆக இந்த தகவல் உரிமை சட்டத்தை நீங்க முறைப்படி கையாளணும். அப்படி கையாளனா இந்த தகவல் ஆணையம் தேவையே இல்லை. மக்கள் வரி பணம் லட்ச லட்சமா கொடுக்குறாங்க ஒவ்வொரு தகவல் ஆணையம். 8 பேர் இருக்காங்க. 8 பேர் இருந்து சரியா செய்ய முடியுதுன்னா எதற்கு இந்த தகவல் ஆணையம்? மக்கள் கேட்கிறாங்க, மக்கள் சார்பா நாங்களும் கேட்கிறோம். நன்றி சார். அடுத்து